ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டுருக்கோம். அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வந்துருச்சு. 2026 மகர ராசிக்கு ஏதாவது நன்மை தீமைகள் உண்டா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அப்போது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா, கடந்த 2.5 வருஷமெல்லாம் 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பேச்சில் நீங்கள் இருந்தீங்க. இப்போ முற்றிலும் இந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன் 7.5 சனியிலிருந்து விடுபட்டுட்டார். மிகச்சிறப்பு. ராசிக்கு வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அதிகாரத்தில் வந்திருக்கார்.
பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்பந்தமான தொழில், எண்ணெய் சம்பந்தமான தொழில், பருப்பு வகைகள், தானியங்கள், உலோகங்கள், இதெல்லாம் ரத்தனங்கள், ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ்னால் கையில் போடுறது ஸ்டோன்ஸ் இல்லை, அதுவும் ஸ்டோன்ஸ் தான். மார்பிள், டைல்ஸ், மொசைக், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. கல் குவாரிகள், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது. நண்பர்களால் உதவி, இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிகச்சிறப்பு. கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரங்கள் நன்மையை தரும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். திடீர் திருமணம், எதிர்பாராத திருமணங்கள், வசதி வாய்ப்புகள் பெருகும். நம்மளுடைய அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தி கொள்வோம். புதிய வாகனம் வாங்கிறது, வாகனம் ஓட்டி பழகிறது, நமக்கு தெரிந்த வித்தை அனைத்தையும் பயன்படுத்தி நல்ல பேர் வாங்கிறது, புதிய மனிதர்களுடைய சந்திப்பு, பொருளாதார நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி. குறிப்பாக ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துல கேது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அந்யோன்யங்கள் ஏற்படும். சட்டத்துறை, நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா துறை, ஆன்மீகத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக மகர ராசி அப்படின்னு பார்த்தால் 2026ஆம் ஆண்டு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. 2026 மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம், கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, நீல கலர். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஹனுமனை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.